சற்று முன் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தை அதிரடியாக கைது செய்த அமலாக்கத்துறை. அதிர்ச்சியில் திமுகவினர். அதாவது திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான வீடு கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மையில் சோதனை நடத்திய நிலையில்தான் இன்று கதிர் ஆனந்த் சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார். அந்த வகையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வீடு மற்றும் அவருடைய மகனும் வேலூர் மக்களவைத் தொகுதி எம்பியுமான கதிர் ஆனந்த் நடத்தி வரும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜனவரி 3ஆம் தேதி அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 44 மணி நேரம் இந்த சோதனையும் நடைபெற்றது. மேலும் கதிர் ஆனந்தின் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான ரொக்கப்பணத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் பணம் என்னும் இயந்திரத்துடன் வந்து பணத்தை எண்ணி வேனில் கொண்டு சென்று வங்கி கிளைக்கு கொண்டு சென்று அமலாக்கத்துறையின் கணக்கில் வரவு வைத்தனர். அதேபோல் வேலூர் திமுக பிரமுகரும் துரைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீடு மற்றும் கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதில் 13.7 கோடி பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். குறிப்பாக சொத்து ஆவணங்கள் மற்றும் பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கிங்ஸ்டன் கல்லூரியில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து விளக்கம் அளிக்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி கதிர் ஆனந்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. இதனை அடுத்துதான் சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராகி இருந்தார். கடந்த 3ஆம் தேதி முதல் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பாகவும் விளக்கமளித்திருந்தார். அதற்கு முன்னதாக கிங்ஸ்டன் கல்லூரி சர்வர் அடைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி கிங்ஸ்டன் கல்லூரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறையின் சோதனைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டதாக மனுவிலும் கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்ட நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜரான திமுக எம்பி கதிர் ஆனந்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ததாக தவறான தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது உண்மையான தகவல் இல்லை. கதிர் ஆனந்த் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து முறையான ஆவணங்களை செலுத்தி வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இது பாஜகவின் சூழ்ச்சியாலே இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். அநேகமாக எப்படியாவது துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தை இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக விரைவில் இந்த அமலாக்கத்துறை சோதனைகளிலிருந்து விடுபடுவார் கதிர் ஆனந்த் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் திமுகவினர்.